வெல்கம் பாடல் கணேஷ். வழக்கம் போல நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தர்பூசணி கடையில அரை மணி நேரம் சண்டை போட்டு இந்த தர்பூசணி தான் வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஒரு வீடியோ ஸ்மூத்தா வரணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பேட்டரி காருக்கு 11வது மாடியில இருந்து சார்ஜ் போடுறாருங்க. எதனா ஒண்ணு வாழ்க்கையில சிக்கலா இருந்தா பரவாயில்ல சார், போற இடம்லாம் சிக்கலனா செருப்பை யாரும் களவாண்ட கூடாதுன்னு கார் டயர் மேல ஏத்தி விட்டு போயிருக்கிறாருங்க. அந்த குலோப் ஜாமு அவர் தான் சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்குங்க. சார் ஒண்ணும் பண்ணாதீங்க, வெறும் போஸ் கொடுக்க தாங்க வந்தேன் நானு. இதுதான் லெஃப்ட் இதுதான் ரைட் ஜெராக்ஸ் எடுத்து ஓட்டிட்டு இப்ப மேப் பாருங்க. மரளி கிழங்கோட தோலெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்னதான் சார் பண்றீங்க? மேடம் எங்க ஹோட்டல் ஃபுட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. புட்டு செய்ய மிஷின் வாங்கி புட்டு செஞ்சிருக்காங்க, அது கிளம்பி மேல போக ஆரம்பிச்சிருக்கு. 120 புடவை எடுத்து காமிக்க சொல்லிட்டு எதுவுமே வேணான்ட்டு போறாங்க சார். 30,000 ரூபாய் மேக்கப் சார், திடீர்னு கரைஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்றது? 500 ரூபாய் நோட்டு கீழே கிடக்குதுன்ட்டு யூட்டர்ன்லாம் போட்டு வந்தேன் சார் இதை எடுக்க. சோடா வாங்கியாச்சு, ஆனா ஓபன் பண்றதுக்கு ஓபனர் வாங்கலையே. மணப்பெண்ணை கௌரவமா கூட்டு போற மாதிரி ஒரு வண்டியை டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வர சொன்னா, இட்லி மாவு மொத்தமா ஊத்தி இட்லி வேக வச்சுட்டு அப்புறம் உண்டை உருட்டி அதை இட்லியா மாத்துறாங்க. அவர் பவுலிங் போட வந்தாருன்னா ஸ்டேடியத்தில் இருக்கவங்க கூட மிரளுவாங்க. ஒரு தேங்காவோட தண்ணி பார்ல இருந்துச்சுன்னா அவர் இங்கிலீஷ் பாட்டை கூட ஈஸியா பாடுவாருங்க. ஃபாரின்ல இருந்து வரும்போது அவரை பிக்கப் பண்ண ஒரு கார், ஒரு பேக்கேஜுக்கு ஒரு கார் வரும்னு நினைச்சுட்டு இருந்தாரு. யாராச்சும் பலாப்பழம் வெட்டுறதுக்குலாம் ஜேசிபியை வாடகை எடுப்பாங்களாங்க. குற்றால அருவியில கூட இப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. தேஞ்ச உடனே டயரை மாத்தணுமா? நம்ம கிட்ட தான் பட்ஜெட் இல்லைங்களே சார். வந்து நின்னாலே ஸ்டெம்புலாம் பறக்குங்க. அவர் ஸ்கூட்டிக்கு ஒரு சாவி, பின்னாடி டிக்கிக்கு ஒரு சாவி போட்டு ஓட்டுறவரு. வெளியே ரொம்ப வெயிலா இருக்குதுன்னு கொஞ்சம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார். இந்த ஊருக்கா இங்க இருந்து அமெரிக்கா போனுங்க, ஒரு சொட்டு எண்ணெய் கூட லீக் ஆயிடக்கூடாது. வந்து இந்த ஓரமா தான் வருதுன்ட்டு அவர் இந்த ஓரமா வந்தாரு. ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குதுங்க. அது எந்த கார்ல இருந்து தெரியுமா வந்துச்சு? அவங்க தான் சின்ன பசங்க ஏதோ ஜேசிபி மாதிரி செஞ்சு விளையாடுறாங்கன்னா இவருக்கு என்னங்க? 1969 பந்து போட ஆரம்பிச்சு இப்பதாங்க வராரு. அது பட்டன் அமுத்தினா பெட் ஏறி இறங்குமாமே, அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு வைஃபை இறக்கி விட்டு. மனைவியை கூப்பிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து காமி, மூடிரு. ஏமா கரண்ட்ல அடிக்கலாமா? மழை காலம் வந்துட்டாலே வீடே ஒரு குட்டி ட்ரையர் மாதிரி மாறிடுதுங்க. அவர் அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க டாப் கியர்ல வண்டி எடுக்கிறது. பேட்மிண்டன்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க? ஒரு ஆண் துணை இல்லாம நைட்ல வெளியே போக கூடாதான், அதான் அங்க எழுப்பி கூட்டு வந்திருக்காங்க. மேடம் இது எங்க ஊர்ல பின்ற ஒயர் கூட இல்லைங்க.
அதாவது நீங்க இப்ப அங்க நடக்கிற போட்டோ ஷூட்டை பார்க்கவே இல்லை அப்படிதானுங்க? மொத்த பேத்தையும் போட்டோ பிடிச்சி போயிட்டு காட்ட போறாரு பாருங்க. இப்ப இப்படி வலுக்கட்டாயமா வந்து இழுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அருமையான பேண்ட் சார், ஆனா ஒரு நாளுக்கு மேல அழுகிறோம். இந்த வேகத்துல டூர் போனா ஊரை தாண்டத்துக்கே ஒரு வாரம் ஆகுங்களே. மைக்கு சொருவ ஸ்டாண்டில் நாங்க பாருங்க சார், மம்டியை திருப்பி போட்டு மாட்டி இருக்கிறாங்க. மழை பெய்யலன்னா டேபிள் மேல, மழை பெஞ்சதுன்னா டேபிளுக்கு அடியில. லேடிஸ் வயசுல சமோசா கேட்க அவர் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. சார் ரொம்ப பயங்கரமானவராகிறாரு, சீக்கிரம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. அவர் நடந்து வரும்போதே ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி தாங்க நடந்து வருவாரு. உங்க எக்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்ட்டு கேட்க சரி ட்ரெயின் போறதுக்கு தான் வெயிட் பண்றாங்கன்னு பார்த்தா குறுக்க ஃப்ளைட் பூந்து போகுது. இன்னும் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை வாங்க வந்துருக்காருங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காத்திரு. டாக்டர் கிட்ட போவே வேணாம், இவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்றாரு சார். வயிறு வலி 1 வருஷம் கருங்கி போயிருக்காங்க. அவர் எந்த வேலை செஞ்சாலும் ஸ்டைலோட தாங்க செய்வாரு. ஒரே நல்ல காரு பைக்கு ரெண்டுமே வாங்க போறாரு, அதுவும் ஃபுல் கேஷ்ல. அதான் உங்க காலேஜ்ல சூப்பர் மார்க்கெட் இருக்குதாமே, அப்புறம் என்ன? பல்சர்ல ஒரு 1000 cc வண்டி விட்டுருக்காங்களாமே சார். எல்லாம் கேமரா இருக்குதுன்னு பயந்து ஃபைன் போடுவாங்கன்னு போனா இவங்க அங்க வந்து அட்ரஸ் கேக்குறாங்க. காதலி வெளியூர்ல இருக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தாரு, உள்ளூர் வந்தவொடனே அதை விட வருத்தப்படுறாரு. உங்க ஆபீஸ்ல தான் அத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்களே, அவங்கள ஒருத்தவங்களை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் எக்ஸாம்ல எடுத்த மார்க்குக்கு அப்பா கிஃப்டே வாங்கி கொடுத்துருக்காரு. அது ஒண்ணும் இல்லங்க, பஸ் ஸ்டாண்டே அவருக்கு சொந்தம்னு ஒரு நினைச்சு இருக்கிறாரு. என்ன கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ண பெருமாளை இறங்கி வந்திருக்கிறாங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு ஹெட்செட் இல்லைன்னு இப்படி அங்க வந்து உட்கார்றது. மூஞ்சி திருப்பி பொட்டு வச்சதுல மொத்த மேக்கப்பும் போயிருச்சுங்க. டிராவல் பண்றப்ப 10-20 மிச்சம் பண்ணுவது எப்படி? வெள்ளமே வந்தாலும் நான் ஸ்டாப்பா சாப்பிடுவார் போல அவரு. பாருங்க சார், அங்க மழை பெய்யுது ஆனா இங்க மழை பெய்யல. பல்லிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது நைட்டோட நைட்டா மூஞ்சில தாவும் பாருங்க. ஐஸ்கிரீம் மாதிரி மடிச்சு கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவோம்னு உட்காந்து இருக்கிறாங்க. பின் விளைவுகள் தெரியாம பிரிச்சுட்டீங்களே சார். அவரு பாட்டு ஏறி வண்டி மேல உட்காந்து எடு வண்டிங்கிறாரு. நோ பார்க்கிங்கிறது நார்மல் பப்ளிக்கு மட்டும்தான், இவங்களுக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய குடும்பத்துல ஏசி இல்லாம எப்படிங்க சமாளிக்கிறீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வருது பிரதர். ஹரிச்சந்திரன் சொல்லு இவனோட தில்லு போய்க்காது. எல்லா ஏர் ஹோஸ்டஸும் என்ன நோக்கி தான் வராங்க, வீடியோ எடுத்தா அப்படிதானே வருவாங்க. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணு. கட்டப்பா என்ன ஊத சொன்னா நீங்க என்ன ஊதிக்கிட்டு இருக்கிறீங்க? பட்ஜெட் காரணமாக ஏரோப்ளேன்ல ஏசி போடல, ஆனா விசிட் கொடுப்போம் சார். பார்க்ல நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நல்ல பாம்பா மாறிட்டாங்க. இங்க பாருங்க, நான் மெஸ்ஸி ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கிறேங்க, கொஞ்சமாச்சு ஈடு கொடுங்க.
வீடியோல கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.